கரூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகின்றன. ஒரு நாள் கூட ஓய்வின்றி மின்னல் வேகத்தில் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். சாதாரண காலங்களில் அரசியல்வாதிகள் காட்டும் வேகத்தை விட தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காட்டப்படும் தீவிரத்தை அவர் இப்போதே வெளிப்படுத்த தொடங்கியுள்ளார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரை கரூர் தொகுதியின் மூலை முடுக்கெல்லாம் செந்தில் பாலாஜியின் கார் அணிவகுப்பதை காண முடிகிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 40 முதல் 50 பகுதிகளுக்கு நேரில் சென்று மக்களை சந்திப்பதும் அவர்களின் குறைகளை கேட்டறிவதும் அவரது வழக்கமாகியுள்ளது. இந்த சந்திப்புகளின் போது வெறும் கோரிக்கைகளை மட்டும் பெறாமல் பல கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதும் நிலுவையில் உள்ள பணிகளை துரிதப்படுத்துவதும் தொகுதி மக்களிடையே ஒருவித நம்பிக்கையை விதைத்துள்ளது. குறிப்பாக சில்வர் அண்டா உள்ளிட்ட பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்குவது எதிர்க்கட்சியினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு விழாக்கள், கட்சி நிகழ்ச்சிகள் என தரம் பிரிக்காமல் எளிய மக்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பதை அவர் தனது முக்கிய யுக்தியாக கொண்டுள்ளார். இந்த பரிசு பொருட்கள் வழங்குவது என்பது வெறும் ஒரு நிகழ்வாக இல்லாமல் தொகுதி மக்களின் ஒவ்வொரு குடும்பத்துடனும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தலுக்கு இன்னும் காலம் இருந்தாலும் செந்தில் பாலாஜி இப்போதே தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை முழுமையாக நிறைவு செய்துவிட்டார் என்றே சொல்லலாம். மற்ற கட்சிகள் வேட்பாளர் யார், கூட்டணி என்ன என்று யோசிப்பதற்கு முன்பே கரூரின் ஒவ்வொரு வாக்காளரையும் ஒருமுறை சந்தித்து முடித்திருப்பது அவருக்கு பெரும் சாதகமாக அமையக்கூடும். எதிர்தரப்பினர் களத்திற்கு வரும்போது ஏற்கனவே மக்களின் மனங்களில் ஒரு வலுவான இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்பதே அவரது திட்டமாக தெரிகிறது. மொத்தத்தில் செந்தில் பாலாஜியின் இந்த அதிரடி மினி பிரச்சாரம் கரூரின் அரசியல் களத்தை இப்போதே சூடாக்கியுள்ளது.